இலக்கிய படத்தோட அஃபிஷியல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டெக்வெல் யூனிவர்சிட்டியில் வர ஏப்ரல் 6 நடக்க போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு போஸ்டர் வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. படம் வர ஏப்ரல் 10 தேதிக்குள்ள ரிலீஸ் ஆகுது. டிமாண்டி காலனி 3 படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படத்தோட ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக்கிங் வீடியோ வந்திருக்கு. மேக்கிங் வீடியோ பார்க்க சூப்பராக இருக்குது. இது ஒரு பிக்கஸ்ட் ஃபிலிமாக இருக்க போகுது. இந்த படத்தில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் அடுத்தடுத்து விடைகள் கிடைக்க போகுது. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த படத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் தான் லைப்ரரியனாக நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரலில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா மேலே ரிலீஸ் ஆகும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் சாம்சியஸ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாம்சியஸ் மியூசிக்கோட பேக்ரவுண்ட் செம. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் ஒன்ஸ் மோர். இந்த படத்தோட நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. சாங்கோட நேம் இந்திரா. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா இது ஏப்ரலில் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்யான், கௌதம் கார்த்திக் லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. ஏப்ரலில் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். காத்தனார் படத்துலேருந்து பிரபுதேவாவோட பர்த்டே போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படத்தோட ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சு படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் 2 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். லெனின் பாண்டியம் படத்துலேருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யோகேஸ்வரனோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். டக்கோயிட் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் தமிழ்நாடு தேட்டரிகள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா திக் மியூசிக் வாங்கியிருக்கதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. படம் வர ஏப்ரல் 10 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நூறுசாமி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 4, அதாவது நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் 2 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பூஜையை போடுறதுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் மூவி. நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். சரஸ்வதி படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும்தான் இன்றைக்கி பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங் அண்ட் மற்ற லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். வாத் 2 படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. மற்ற லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிர்தா என்ஜாய் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜ்லேயுமே நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹாலிவுட் மூவி தான் த டெஸ்ட்மென்ட்ஸ். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 2 உலுலையும் டிஸ்னிலையும் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிலையும் ப்ரீமியர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஹால் படத்தை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 10 சன்நெக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு லவ் மலையாளம் மூவி. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நாங்கள் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 10 சன்நெக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகி இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதோ ஹாலிவுட் மூவி தான் ரமி யூ செர்ஃப் இன் லவ். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 17 HBO மேக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டோஸ்டர் படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. இதை விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.